Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் because புதுசா நம்ம பட்டு பாவாடை ஸ்டிட்ச் பண்ணும்போது தெரிஞ்சிக்க வேண்டிய சின்ன டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். பொதுவா பட்டு பாவாடைனாலே நம்ம ஒரு 4-5 வருஷம் வச்சு யூஸ் பண்ணுவோம்ன்றதுனால மேக்ஸिमम எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு டக்கு பிடிச்சி வச்சுப்போம். பட் இந்த மாதிரி பாவாடையில மட்டும் நம்ம டக்கு பிடிச்சி இன்க்ரீஸ் பண்ணா நம்ம குழந்தைங்க வளர வந்து இந்த மேல் பக்க பாடி வந்து மேலே ஏறிட்டே போகும். அது நல்லாவே இருக்காது. ஸோ பாவாடை லென்த் மட்டும் இல்லாமல் பாடியும் லென்த் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி ஷோல்டர்ல நம்ம ஜாயின் பண்றது வந்து மேலே வந்து ஒரு 1 இன்ச் இல்லை 1.25 இன்ச்சுக்கு நம்ம வந்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டரை 1 இன்ச் விட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதை அப்படியே பின்பக்கமா வச்சு மேல் தையல் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும், லென்த் இன்க்ரீஸ் பண்ணணும் 1 இன்ச் வரைக்கும்னா இந்த மேலே நம்ம ஸ்டிச் பண்ணது மேல் தையல் இந்த தையல்லாம் பிரிச்சுட்டு இந்த மேல் பக்கம் கொஞ்சமாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு 1 இன்ச் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோக்காக வேண்டி இந்த சைடில் நான் ஜாயின் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இந்த பாடி பார்ட்லேயும் சரி இந்த ஸ்கர்ட் பார்ட்லேயும் சைடில் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து தையல் பிரித்து வச்சுருக்கேன். இந்த ஸ்கர்ட்டை நம்ம வந்து பாடி கூட அட்டாச் பண்ணும்போது எப்போவுமே வந்து ஃபுல் ரவுண்டு ஸ்கர்ட்டாக ஸ்டிச் பண்ணாமல் ஃப்ரண்ட் பாடியை ஃப்ரண்ட் ஸ்கர்ட் கூட பேக் பாடியை பேக் ஸ்கர்ட் கூட அந்த மாதிரி தான் நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். ஃபைனலாக பாடியும் ஸ்கர்ட்டையும் சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இடுப்பு சுற்றளவு அதிகம் பண்ணணும்னா சைடில் இருக்க தையலை பிரிச்சுட்டாலே போதும். அதே மாதிரி நம்ம பட்டுப்பாவடையே 4-5 வருஷம் வச்சு யூஸ் பண்ணணும்னா பேக் சைடில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பட்டன் படியும் இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி சேர்த்து ஜாயின் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணாக்கா நம்ம சைடில் தையல் பிரித்து விட்டால் கூட இடுப்பில் வந்து பாவாடை ஏறுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி பாவாடையில் வி ஷேப் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சைடையும் தனித்தனியாக இந்த மாதிரி பாடி பார்ட் கூட ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for your love and support. See you all in my next video. Have a great day.